இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆதார் கார்டுக்கான புதிய ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய பீட்டா வெர்ஷன் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. விரைவில் இதோடைய ஃபுல் வெர்ஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக நீங்கள் ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ணலாம் என்று கூறப்பட்டுள்ளது. தற்போது புதிதாக வந்திருக்க இந்த ஆப்போடைய டீட்டெயில்ஸ் என்ன, இதில் என்னென்ன ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு ஆதார் பீட்டான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் உடனே ஆதார் பீட்டான்னு சொல்லி ஒரு ஆப் ஷோ ஆகும். ஆதார்னு சொல்லியிருக்கும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50 MB தான் இருக்கும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இதிலே ஆதார் பீட்டா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லி சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்த பிறகு இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகி ஓப்பன் ஆகிடும். இன்ஸ்டால் ஆன பிறகு அந்த ஆப் ஓப்பன் பண்ண இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஆதார்னு சொல்லி ஷோ ஆகும். இதிலே வார்ம் வெல்கம் டு த நியூ ஆதார் ஆப் சொல்லி வரும். அது கீழே வந்து டிஸ்கவர் கீ ஃபீச்சர் சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஷோ அண்ட் ஷேர் யுவர் ஐடி டிஜிட்டல்னு சொல்லியிருக்கும். மறுபடியும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும். அடுத்ததாக ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ணணும் சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் என்டர் ஆதார் நம்பர் இருக்கும். அதில் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீடர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அடுத்ததான் வேஸ் யூ கேன் ரிஜிஸ்டர் சொல்லியிருக்கும். யூஸ் யுவர் ஆதார் லிங்க் மொபைல் நம்பர் சொல்லியிருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு ஐ எம் அண்டர் 18 அண்ட் மை ஆதார் லிஸ்ட் லிங்க் டு மொபைல் நம்பர் சொல்லி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதில் செக் பண்ணிவிட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணி எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா செலக்ட் சிம்னு இருக்கும். உங்களோட சிம் கார்டை செலக்ட் பண்ணுங்கள். எஸ் கொடுத்தோடனே சென்ட் எஸ்எம்எஸ்னு வரும். ஆட்டோமேட்டிக்காக வந்து செட்டிங் அப் ப்ளீஸ் வெயிட் சொல்லி வந்துட்டு வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆன பிறகு கன்டினியூ டு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேஸ் ஸ்கேன் ஆன பிறகு ஃபெச்சிங் டீட்டெயில்ஸ் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். மறுபடியும் ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா 6 டிஜிட் பின் நம்பர் நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பின் நம்பரையும் கிரியேட் பண்ணுறங்க. மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கன்டினியூ கொடுத்தீங்கன்னா ஸ்டேல டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அடுத்ததான் உங்களோட ஃபோட்டோ, உங்களோட நேம், கியூஆர் கோடு இருக்கும். ஐடி வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல் வந்துட்டு டிக் மார்க் இருக்கும். அந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணாலே உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி ஆதார் கார்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ ஆதார் கார்டு நம்பரோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். அது கீழே வந்து மாஸ்க் டேட்டான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் மற்றும் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹைட் ஆகிடும். நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை லாக் பண்ணுறது இருந்தாலும் பயோமெட்ரிக் லாக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆதார் கார்டை லாக் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. தற்போது வந்து இந்த ஆப் டெவலப்பில் தான் இருக்குது. இது டெவலப் ஆகி முடித்த பிறகு வந்து ஃபுல் வெர்ஷன் லான்ச் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தற்போதைக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் செக் பண்ணுறதும் கியூஆர் கோடும் மற்றும் ஆதார் ஹிஸ்ட்ரி செக் பண்ண ஆப்ஷன் மட்டுமே பண்ணிருக்காங்க. இதுதான் இந்த ஆப்போடைய ஸ்பெசிஃபிகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.